திரு தீபம் பார்த்தசாரதி அவர்களின் வஞ்சிமா நகரம் பகுதி 2. ஆந்தைக்கண்ணன். மேற்கே கடலில் கண்ணுக்கெட்டிய தொலைவில் தீப்பந்தங்களோடு கூடிய கொள்ளைக்காரர்களின் படகுகள் தெரிவதாக கடற்கரை பாதுகாப்பு படையினர் வந்து தெரிவித்த பொழுது கொடுங்கோளூரில் பரபரப்பு அதிகமாகிவிட்டது. அந்த நிலையில் குமரனுக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. அமைச்சர் பெருமானுடைய அழைப்பை ஏற்று உடனே வஞ்சிமாநகர் செல்வதா அல்லது கொடுங்கோளூரிலேயே தங்கி கடற்படையிலும் முகத்வாரத்திலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை அதிகமாக்குவதா, எதை செய்வது என்று சிந்தித்து மனம் குழம்பினான் அவன். அமைச்சருடைய கட்டளையை அலட்சியம் செய்தது போலவோ புறக்கணித்தது போலவோ விட்டுவிடுவதும் ஆபத்தில் வந்து முடியும் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். அமைச்சர் பெருமானை சந்தித்துவிட்டு இரவோடு இரவராக திரும்பிவிடலாம் என்று அவன் எண்ணினான். படைக்கூட்டத்தில் இருந்த வீரர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து உடனே செய்ய வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை அவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு வஞ்சிமா நகருக்கு புறப்பட்டான். அவன் புறப்படுவதற்கு முன் எப்படியாவது அமுதவல்லியை சந்தித்துவிட வேண்டும் என்று அவன் முயற்சி செய்ய அது வீணாகிவிட்டது. அந்த அகாலத்தில் ரத்தினவணிகருடைய மாளிகையை தேடிச் சென்று அவளை காண்பது முடியாத காரியம். தான் வஞ்சிமாநகர் புறப்படுகிற செய்தியையும் அவள் அறியச் செய்வதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை அவன் உணர்ந்தான். வேளாவிக்கோ மாளிகைக்கு முன் பல அரங்க மேடைகளையும் அத்தானி மண்டபங்களையும் வேத்தியல் நடனசாலைகளையும் பூங்காக்களையும் வாவிகளையும் கடந்து செல்ல வேண்டி இருந்தது. கனக மாளிகையாகிய அரண்மனை பகுதிக்கும் வேளாவிக்கோ மாளிகைக்கும் இடையே அடர்ந்த மரத்தோட்டம் இருந்தது. அந்த மரக்கூட்டங்களுக்கு அப்பால் முகில்கள் மறைத்த வெண்மதி போல் அழகிய வேளாவிக்கோ மாளிகை தெரிந்தது. வேளாவிக்கோ மாளிகையின் அருகில் சிறிது தொலைவில் பேரரசரின் வசந்த மாளிகையாக பயன்படும் இலவந்திகை வெள்ளி மாடம் அமைந்திருந்தது. சேர அரசர்களோ அமைச்சர் பெருமக்களோ தேர்ந்தெடுத்த காரியங்களை மட்டுமே வேளாவிக்கோ மாளிகையில் வைத்து பேசுவது வழக்கம். ஆந்தைக்கண்ணனின் கொள்ளை கூட்டத்தை ஒடுக்குவது பற்றி தன்னிடம் பேசுவதற்கு அமைச்சர் வேளாவிக்கோ மாளிகையை தேர்ந்தெடுத்ததிலிருந்தே அதன் இன்றியமையாமையை குமரனும் உணர்ந்து கொண்டான். வேளாவிக்கோ மாளிகைக்கு இதற்கு முன்பு எப்பொழுது தனியாக அவன் வர நேர்ந்ததில்லை. பெரும் படைத்தலைவர் வில்லவன் கோதையோடு சேர்ந்து 2 முறை வந்திருக்கின்றான். வில்லவன் கோதை பேரரசுடன் குயிலாலவத்துக்கு சென்றிருக்கின்றார். முதலாக தனியே வேளாவிக்கோ மாளிகை என்னும் அரச தந்திர கூட்டத்திற்குள் புகுந்து அமைச்சரை எதிர்கொள்ளும் வாய்ப்பு குமரனுக்கு ஏற்பட்டிருந்தது. அமைச்சர் அழும்பில்வேல் அரச தந்திர போர்களிலும் விவாதங்களிலும் வல்லவர் என்பதையும் குமரன் அறிவான். ஆனால் அவரை எண்ணி அவன் ஒரேடியாக அஞ்சிவிடவில்லை. வேளாவிக்கோ மாளிகையை நெருங்கி அதன் முன்றிலில் புறவியை நிறுத்திவிட்டு உள்ளே போகின்றவரை அவனுடைய மனம் பரபரப்பாக இருந்தது. மாளிகை வாயிலில் கொங்கோளூருக்கு தூது வந்து திரும்பிய அமைச்சரின் ஒற்றர்கள் குமரனை எதிர்கொண்டனர். அவர்கள் தெரிவித்த செய்தி குமரனுக்கு ஓரளவு ஏமாற்றத்தை தான் அளித்தது. ஐயோ, இப்பொழுதே அகாலமாகிவிட்டது. தங்களை அமைச்சர் பெருமான் நாளை வைகரையில் சந்தித்து பேசுவார். அதுவரை இந்த வேளாவிக்கோ மாளிகையில் உள்ள விருந்தினர் பகுதியில் தங்கள் விருப்பப்படி களைப்பாறலாம் என்றார்கள் அவர். அமைச்சரின் தூதர்கள். அமைச்சர் தன்னை வரச்சொல்லி இருந்த அவசர உணவு குமரனுக்கு மனதில் தளர்ந்து போய்விட்டது. ஒற்றர்கள் வழி எனும் பூழி எனுமோ ஆந்தைக்கண்ணன் கொடுங்கோளூர் கரையில் நெருங்கிவிட்டானாமே. கணக்கற்ற கொள்ளைக்காரர்களும் மரக்கலங்களும் அவனுடன் வந்திருப்பதாக பேசிக்கொள்ளுகின்றார்கள். உண்மையா என்று கொள்ளைக்காரர் வரவு பற்றி விசாரிக்க தொடங்கிவிட்டனர். அவர்களிடமே இதையெல்லாம் பற்றி பேசலாமா கூடாது என்ற தயக்கம் மேலிட்டு குமரன் மௌனமாக இருக்க வேண்டியதாயிற்று. வேளாவிக்கோ மாளிகை நடைமுறைகளை பற்றியும் அமைச்சர் அழும்பில்வேல் மனிதர்களை பரீட்சை செய்து தேரும் விதங்களை பற்றியும் கொடுங்காளூர் குமரன் நிறையவே கேள்விப்பட்டிருக்கின்றான். தன்னிடம் பேச வேண்டிய செய்தியை தனது ஏவலாளிடமே பேசி முடித்து விடுகின்ற ஒரு படைத்தலைவனை பற்றி அமைச்சர் அழும்பில்வேல் என்ன நினைப்பார் என்பதை எண்ணிய அவன் நடக்க வேண்டியவனாக இருந்தான். நடுங்கினான். அவர்களோ அவனை மேலும் மேலும் வேதனையே செய்தார்கள். கொடுங்காளூர் ஆந்தைக்கண்ணன் கையில் சிக்கினால் அதன் பின் சேரநாடே ஒன்றுமில்லை என்றாகிவிடும். எப்பாடுபட்டாவது முதலில் கொடுங்காளூரை காப்பாற்றிவிட வேண்டும். அதன் பொருட்டுத்தான் அமைச்சர் பெருமான் எங்கள் இருவரையும் அவ்வளவு அவசரமாக அனுப்பினார் என்று பேச்சு கொடுத்தும் பார்த்தார்கள்.
அதற்கெல்லாம் பிடி கொடுத்து பதில் கூறாத குமரன், இவ்வளவு அவசரமாக என்னை வரவழைத்த அமைச்சர் பெருமான் இரவிலேயே எனக்காக கட்டளையை இட்டு என்னை கொடுங்காலூருக்கு அனுப்பி வைத்திருப்பாரானால் மிகவும் நன்றாக இருந்திருக்கும். நான் அதிக நேரம் இங்கே தங்க கொடுங்காலூர் நிலைமையை பற்றிய கவலைதான் என் மனதில் அதிகமாகிறது என்று மட்டும் பலமுறை அவர்களிடம் வற்புறுத்தி வினாவினான். எதற்கும் அவர்கள் கூறிய பதிலை கேட்டு அவன் திடுக்கிட்டும் விட்டான். தங்களைப் போலவே கவலை மிகுந்து கொடுங்காலூர் நிலைமையை அறிந்து வர அமைச்சர் பெருமானே அங்கே சென்றிருக்க நியாயமிருக்கிறதல்லவா என்று சிரித்துக்கொண்டே குமரனையே கேட்டார்கள். அவர்கள் விளையாட்டாக அப்படி கூறுகிறார்களா அல்லது தன்னை ஆழம் பார்க்கிறார்களா என்று புரியாமல் திகைத்தான் குமரன். பேரமைச்சருக்கு கொடுங்காலூர் வர வேண்டும் என்ற உத்தேசம் இருந்திருக்குமானால் அடியேனை அங்கேயே அவர் எதிர்கொண்டு சந்தித்திருப்பனி என்று தேவைக்கு அதிகமான வினயத்துடனேயே அவர்களை கேட்டான். உடனே அவர்களுடைய பேச்சு வேறு விதத்தில் மாறிவிட்டது. ஐயா படைத்தலைவரே, அமைச்சர் பெருமான் எங்கே போயிருக்கிறார் என்று எங்களுக்கு உறுதியாக எதுவும் தெரியாது. தாமாகவே எங்கோ சென்று உண்மை கண்டறியும் நகர் பரிசோதனை நோக்குடன் அவர் புறப்பட்டு போயிருக்கின்றார். எப்போதுமே உடன் இருப்பவர்களாகிய எங்களை கூட உடன் அழைத்துச் செல்லவில்லை என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். நாங்கள் அவர் கொடுங்காலூருக்கு சென்றிருக்கலாமோ என்று ஒரு அனுமானத்தில் கூறினோமே அன்றி உறுதியாக கூறவில்லை. ஒருவேளை அவர் வேறெங்காவது சென்றாலும் சென்றிருக்கலாம் என்று அந்த பேச்சுக்கு தனிச்சிறப்பளிக்காமல் அதை பொதுவாக்கிவிட்டார்கள். அவர்கள் பேச்சை கேட்டு மேலும் குழப்பமடைந்தான் குமரன். அந்த வினாடியில் ஆந்தைக்கண்ணனை விட கொடியவர்களாக தோன்றினார்கள் அவர்கள். மேலும் அதிக நேரம் வேளாவிக்கோ மாளிகை ஒன்றிலேயே அவர்கள் பேச்சை வளர்த்து கொண்டிருக்காமல் தங்குவதற்காக விருந்தினர் பகுதிக்கு சென்றான் குமரன். கவலை நிரம்பிய மனநிலையும் உறக்கம் வராத சூழ்நிலையுமாக கழிந்த அந்த இரவில் பல முறை அவன் அமுதவல்லியை நினைவு கூர்ந்தான். அவளை நினைத்த கவட்டோடு ஆந்தைக்கண்ணின் கொள்ளை மரக்கலங்களை கொடுங்காலூரை நோக்கி முகத்வாரத்தில் புகுந்திருந்தால் என்னென்ன பயங்கரங்கள் விளையும் என்று விருப்பமில்லாமலேயே மனதிற்குள் ஒரு கற்பனையும் அவனுள் வளர்ந்தது. மறுநாள் வைகரையில் நீராடி காலை வேளையில் காத்திருந்த குமரன் அமைச்சரின் தூதுவர்கள் வந்து அழைத்துச் சென்றனர். கம்பீரமான தோற்றமும் எதிரே வந்து நிற்பவர்களை ஊடுருவி பார்க்கும் கண்களுமாக அமைச்சர் அழும்பில்வேல் பார்வையில் பட்டதுமே குமரன் அவருக்கு பொருத்தமான வார்த்தைகளை பொருத்தமான இடத்தில் பதில் தர வேண்டிய எச்சரிக்கையை தன் மனதிற்கு அளித்தான். வேளாவிக்கோ மாளிகையின் நடுமண்டபத்தில் அங்குமிங்குமாக உலவிக்கொண்டே சிந்தித்து கொண்டிருந்த அழும்பில்வேல் அதே நிலையில்தான் குமரனை வரவேற்றார். படைத்தலைவரோ, ஓர் இரவு தாமதிக்க வைத்து விட்டோன். ஒருவேளை கொடுங்காலூர் கோட்டத் தலைவருக்கு என்மேல் சிறிது கோபம் கூட உண்டாகி இருக்கும் போல் தோன்றுகின்றது. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. மதியூகியான தாங்கள் எதை உடனே செய்ய வேண்டும், எதை சிறிது தாமதித்து செய்யலாம் என்பதை என்னை விட நன்கு அறிந்திருப்பீர்கள். இந்த பதிலை கேட்டு ஒன்றும் கூறாமல் அவன் முகத்தையே சில வினாடிகள் மௌனமாக கூர்ந்து நோக்கினார் அவர். அவனுடைய அந்த புகழ்ச்சி வினயத்தின் அடியாக பிறந்த உண்மை புகழ்ச்சியா அல்லது வஞ்ச புகழ்ச்சியா என்று கொடுங்காலூர் குமரனின் கண்களில் தேடினார் அவர். பின்பு சுபாவமாக கேட்கிறவர் போல அவனை கேட்கலானார். நம்முடைய தூதுவர்கள் கொடுங்காலூருக்கு வந்திருந்த சமயத்தில் நீயும் கூட படைக்கோட்டத்தில் இல்லை போலிருக்கிறது. ஆம், பாதுகாப்பு ஏற்பாடுகளை கவனிப்பதற்காக சென்றிருந்தேன். என்ன பாதுகாப்பு ஏற்பாடுகளோ? இதற்கு மறுமொழி கூறுவதற்கு சொற்கள் கிடைக்காமல் குமரனுக்கு நாக்கு குழறியது. அவனுடைய அந்த பலவீனத்தை மேலும் தொடர்ந்து தாக்காமல், அதனால் என்ன குமரா, பாதுகாப்பு ஏற்பாடுகளை தக்க சமயம் பார்த்து கவனித்து செயல்பட வேண்டியது உன் கடமைதானே என்று அந்த பேச்சையும் சுபாவமாகவே திருப்பினார். அடுத்தாற்போல் அவர் கேட்ட கேள்விதான் பெரும் சந்தேகத்தை கிளறச் செய்வதாக இருந்தது. ஆமாம், உன்னிடம் ஒன்று கேட்க வேண்டும் குமரா. கொடுங்காலூர் படைக்கோட்டத்திற்கு அருகே ஒரு அழகிய பூந்தோட்டம் உண்டல்லவா? ஆம், உண்டு. அந்த பூந்தோட்டம் முன்பு போல் இப்பொழுதும் செழிப்பாக இருக்கிறதா? கொடுங்காலூர் நகரத்தில் எனக்கு மிகவும் விருப்பமான இடம், இயற்கை அழகு கொழிக்கும் அந்த பூந்தோட்டம்தான். இப்போதும் மறுமொழி கூற நான் குழறியது அவனுக்கு. என் வயதுக்கும் முதுமைக்கும் இப்படிப்பட்ட அழகிய பூங்காக்களில் பிரியம் வைப்பது அவ்வளவாக பொருத்தமில்லை என்று உனக்கு தோன்றலாம் குமரா. பூங்காக்களையும் பொழில்களையும் உன் போன்ற மீசை அரும்பும் பருவத்து வாலிப பிள்ளைகள் நன்றாக அனுபவிக்க முடியும் என்றாலும் என் போன்ற முதியவர்களுக்கு இறைவனின்
மேலுள்ள பிரியம் ஒரு நாளும் போய்விடுவதில்லை. அந்த பூங்காவை பற்றி அவருடைய பேச்சு வளர வளர அவனுடைய பயம் அதிகமாகியது. பேச்சு எங்கே எப்படி வந்து முடியும் என்பதை அவனால் கணிக்க முடியாமல் இருந்தது. தன்னை வரச் சொல்லி இருந்த காரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு எதற்காக இப்படி பூங்காவை பற்றி பேசத் தொடங்கிவிட்டார் என்பது புரியாமல் தவித்தான். எதற்காக சுற்றி வளைத்து அந்த பேச்சை இழுக்கிறார் என்பதும் புரிந்தது போலவும் இருந்தது. அதே சமயத்தில் அவர் ஒருவித உள்ளர்த்தமும் இல்லாமல் சுபாவமாக பேசுவது போலவும் தோன்றியது. எனவே தடுமாற்றம் தெரியாதபடி அவருக்கு முன் நிற்க இயலாமல் தவித்தான் அவன். அவரோ பேச்சை மீண்டும் இயல்பாக திருப்பினார். எதற்காக சொல்ல வந்தேன் என்றால், அத்தகைய அழகிய பூங்காக்களும் பொழில்களும் பாவிகளும் நீரோடைகளும் நிறைந்த கொடுங்காலூர் நகரத்தை நம் உயிரை கொடுத்தாவது பாதுகாக்க வேண்டும். கொடுங்காலூர் நகரில் நாம் நாட்டிலேயே புகழ்பெற்ற இரத்தின வணிகர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள். இந்த சேர நாட்டிலேயே அழகான பெண்களும் கொடுங்காலூரில் தான் இருக்கின்றார்கள். அது மட்டுமில்லை, குமரன் நம்பி உன்னைப் போல் வாளிப்பான உடற்கட்டுள்ள சுந்தர வாலிபர்களும் கூட கொடுங்காலூரில் தான் இருக்கின்றார்கள் என்று கூறி நிறுத்திவிட்டு அந்த வார்த்தைகள் கொடுங்காலூர் குமரன் நம்பியை எந்த அளவுக்கு நிலை தடுமாற வைத்திருக்கின்றன என்று கவனிக்கத் தொடங்கினார் அழும்பில்வேல். அவருடைய சொற்களை தாங்குவதைக் காட்டிலும் பார்வையை தாங்குவதை கடுமையாக உணர்ந்தான் குமரன் நம்பி. அமைச்சர் பெருமாறனுக்கு என்ன காரணத்தினாலோ இன்று என் மேல் அளவு கடந்த கருணை பிறந்திருக்கின்றது. என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து புகழ்வதற்கு கேட்க வெட்கமாக இருக்கிறது. பொதுவாக வீரர்கள் எதற்கும் வெட்கப்படக்கூடாது என்று சொல்லுவார்கள். வீரர்களே நாணமும் வெட்கமும் படக்கூடாது என்றால் வீரர்களுக்கெல்லாம் தலைவனாகிய படைத்தலைவன் நிச்சயமாக வெட்கப்படக்கூடாது. அமைச்சர் பெருமான் என்னை கூப்பிட்டு அனுப்பிய கட்டளையை அறிந்து கொள்ள மிக ஆவலாகி இருக்கின்றேன். நான் அதை சொல்லித்தான் இனி நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதில்லையே. கொள்ளை கூட்டாளரிடமிருந்து மகோதைக்கரை நகரங்களை காக்க வேண்டும். நேற்றிரவு நான் இங்கிருந்து கொடுங்கோளூர் வரை மாறுவேடத்தில் நகர் பரிசோதனைக்காக சென்று வந்தேன். உன்னை இங்கே வரச் சொல்லிவிட்டு உனக்கு தெரியாமல் நான் கொடுங்கோளூர் சென்றதற்காக நீ என்னை தவறாக புரிந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். நான் அனுப்பியிருந்த தூதர்களோடு கூடவே நீயும் வந்திருந்தால் இந்த முடிவுக்கு நான் வந்திருக்க மாட்டேன். நான் வினாடிக்கு வினாடி கொடுங்கோளூரை பற்றி கவலைப்படும்படியான செய்திகள் வந்து கொண்டே இருந்தன. அதற்கு ஏற்றாற்போல் நீயும் அங்கிருந்து வராமல் போகவே எனக்கு ஒன்றும் புரியவில்லை. தலைநகரிருந்து கொடுங்கோளூருக்கு பெரும் சாலையில் நான் செல்லவில்லை. ஆதலால் என்னையும் இடைவழியில் சந்திக்க வாய்ப்பில்லை. கொடுங்கோளூருக்கு நான் போயிருந்த பொழுது கேள்விப்பட்ட ஒரு செய்தி என்னை பெரும் கலக்கத்துக்கு ஆளாக்கி விட்டுவிட்டது. அப்படி என்ன பரபரப்பான செய்தி எது? நேற்று முன்னிரவில் தானே நானும் அங்கிருந்து புறப்பட்டேன். எந்த செய்தியையும் நான் கேள்விப்படவில்லையே. என்ன செய்வது? நீ அங்கிருந்து புறப்பட்ட பொழுது அப்படிப்பட்ட செய்தி எதை பற்றியும் நீ கேள்விப்பட நேரவில்லை. நான் போயிருந்த பொழுது கேள்விப்பட நேர்ந்து விட்டது. என்ன நடந்தது கொடுங்கோளூரில்? பெரிதாக ஒன்றும் நடந்து விடவில்லை. சேர நாட்டிலேயே அழகான பெண்கள் கொடுங்கோளூரில் தானே இருக்கிறார்கள் என்று கூறி பெருமைப்பட்ட நீ, ஆம் பெருமைப்பட்டீர்கள். அதற்கும் கொடுங்கோளூரில் நேற்றிரவு நடைபெற்ற சம்பவத்திற்கும் என்ன தொடர்பு? தொடர்பு இருப்பதால் தான் நான் சொல்லுகின்றேன் குமரன் நம்பி. கொடுங்கோளூரிலேயே அழகிய சிறந்த பெண்ணொருத்தி கடற்கொள்ளைக்காரர்கள் கொண்டு போய்விட்டார்கள். அதை நினைக்கும் பொழுதுதான் வயிற்றெரிச்சலாக இருக்கிறது. அப்படி ஒன்றும் நடந்திருப்பதற்கு சாத்தியமில்லையே. ஏனென்றால் நான் அங்கிருந்து புறப்படும் வரை கொள்ளை மரக்கலங்கள் கடலில் வெகு தூரத்தில் அல்லவா இருந்தது. என்ன நடந்தது, எப்படி அந்த பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள் என்பதே ஒருவருக்கும் தெரியவில்லை. கடற்கரை பக்கமாக உலாவப் போனவளை காணவில்லை என்று இரத்தின வணிகர் மனம் குமுறிக்கொண்டிருக்கிறார். என்ன, இரத்தின வணிகரா? ஆம், கொடுங்கோளூரிலேயே பெரிய இரத்தின வணிகரின் மகளைத்தான், அமுதவல்லியைத்தான் காணவில்லை. கடற்கொள்ளைக்காரர்களான ஆந்தைக்கண்ணின் ஆட்கள்தான் சிறைப்பிடித்து கொண்டு போயிருக்க வேண்டும் என்று பேசிக்கொள்கிறார்கள். ஆ என்ற அலறல் குமரனின் வாயில் சொல்லாக ஒலிக்கத் தொடங்கி தடைப்பட்டது. அவன் முகத்தில் தடுமாற்றத்தை கவனித்த அமைச்சர் பெருமான், ஏன் இவ்வளவு பதற்றமடைகின்றாய்? உனக்கு கொடுங்கோளூர் இரத்தினவணிகரின் மகள் அமுதவல்லியை தெரியுமோ என்று கேட்டுவிட்டு அவன் நிலையை கூர்ந்து கவனிக்கலானார் அமைச்சர். கொடுங்கோளூர் இரத்தினவணிகரின் மகள் அமுதவல்லியை கொள்ளைக்காரர்கள் சிறைப்படுத்தி விட்டார்கள் என்ற செய்தியை
அழும்பில்வேல் கூறிய பொழுது குமரனால் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொள்ளவே முடியவில்லை. அவன் முகத்தில் கோபம் தெரிந்தது, மீசை துடித்தது, கண்களில் கிளர்ச்சி தோன்றியது. அவனுக்கு புரியாதபடி தான் அவனை நன்றாக புரிந்து கொள்வதற்கு அந்த வினாடிகளை பயன்படுத்தி கொண்டார் அமைச்சர் அழும்பில்வேல். உடனே என்னை கொடுங்கோளூருக்கு அமைச்சர் அனுப்ப மனமிசைய வேண்டும். இத்தகைய அக்கிரமங்கள் கொடுங்கோளூரில் நடப்பதை என்னால் ஒரு கணம் கூட பொறுத்து கொள்ள முடியாது என்று அவன் குமுறியதை கூட அழும்பில்வேல் தெளிவாக நிதானத்துடன் ஆராய்ந்தார். ரத்தின வணிகரின் மகள் அமுதவல்லியை நீ ஏற்கனவே அறிந்திருப்பாய் போலிருக்கிறது குமரா. அழும்பில்வேலின் கேள்விக்கு மறுமொழி ஏதும் கூறாமல் தலை குனிந்தான் குமரன். மேலும் அவனை விடாமல் கேள்விகளை கேட்டு துளைக்கலானார் அழும்பில்வேல். அவனோ அவருடைய எல்லா கேள்விகளையும் செவிமடுத்த பின் அறிந்தவர்களோ அறியாதவர்களோ யாருக்கு துன்பம் நேர்ந்தாலும் கொடுங்கோளூர் படைக்கோட்டத்தின் தலைவன் என்கின்ற முறையில் என் கடமையை நான் செய்தாக வேண்டும். அதற்காக கட்டளையை எனக்கு அழியுங்கள் அமைச்சர் பெருமானே என்றான் குமரன். இவ்வாறு கூறிய பின் அழும்பில்வேல் மேலும் அவனை சோதிக்க விரும்பவில்லை. கடற்கொள்ளைக்காரர்களின் படையெடுப்பிலிருந்து கொடுங்கோளூரை பாதுகாக்கும் ஏற்பாடுகளை செய்யுமாறு இப்பொழுது உனக்கு கட்டளையிடுகின்றேன். உனக்கு உதவியாயிருக்கவும் செய்திகளை அவ்வப்போது நாம் அறியச் செய்யவும் இந்த மாளிகையின் ஊழியர்களான வலியனும் பொழியனும் உன்னுடன் கொடுங்கோளூர் வருவார்கள். அவர்களையும் அழைத்து கொண்டு நீ கொடுங்கோளூருக்கு புறப்படலாம் என்று கட்டளையிட்டார் அமைச்சர். குமரன் எதற்காகவோ தயங்கி நின்றான். அமைச்சர் அழும்பில்வேலை அந்த வினாடியில் அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தன்னோடு வலியனையும் பொழியனையும் எதற்காக கொடுங்கோளூருக்கு அனுப்புகிறார் என்பதே அவனுக்கு சந்தேகம் ஊட்டியது. வேளாவிக்கோ மாளிகைக்கு சேர நாட்டின் அரசதந்திர மாளிகை என்று மற்றொரு பெயர் உண்டு. மாளிகையில் உருவாகிற முடிவுகளுக்கு பின்னால் ஏதாவது ஒரு அரசதந்திர நோக்கம் நிச்சயமாக இருக்கும் என்பதை அவன் அறிவான். தன்னை நிதானம் செய்து கொண்டு அமைச்சர் பெருமானிடம் மறுபடி பேச அவனுக்கு சில வினாடிகள் பிடித்தன. ஐயா, கொடுங்கோளூர் படைக்கோட்டத்தில் உள்ள வீரர்களையும் கடற்படையினரையும் கொண்டே ஆக வேண்டிய பாதுகாப்பு காரியங்களை நான் கவனித்து கொள்ள முடியும். தங்களுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் ஊழியர்களை என்னோடு அனுப்பினால் தாங்கள் சிரமப்பட வேண்டி இருக்குமே. அப்படி ஒன்றும் சிரமமில்லை. என் அந்தரங்க ஊழியர்களான வலியனும் பொழியனும் உன்னோடு துணை வராமல் இங்கு தங்கினால்தான் கொடுங்காலூர் செய்திகள் தெரியாமல் நான் சிரமப்படுவேன். அந்த சிரமம் சற்று முன் கொடுங்காலூர் ரத்தன வணிகரின் மகள் கடற்கொள்ளர்களால் கடத்தி கொண்டு போகப்பட்டாள் என்ற செய்தியை கேட்டவுடன் நீ அடைந்த கிரமத்தைப் போல் இருக்கும் என்று கூறிவிட்டு புன்னகையோடு அவனை நிமிர்ந்து பார்த்தார் அமைச்சர். அவன் மனதில் ஏதோ உள்நோக்கம் வைத்து கொண்டு பேசுகிறார் என்பது அவனுக்கு புரிந்துவிட்டது. அந்த நிலையில் அவரோடு அதிகம் பேசி விவாதிக்க விரும்பவில்லை அவன். ஆனால் குமரனின் மனத்தில் சீற்றம் பொங்கிக் கொண்டிருந்தது. அமுதவல்லி சிறைப்பட்டாள் என்று அறிந்ததனால் வந்த சீற்றத்தை அமைச்சரின் உரையாடல்கள் வேறு அதிகமாக்கின. ஆனாலும் தன்னுடைய சினம் வெளியே தெரியாமல் அடக்கி கொண்டு அவருக்கு பணிந்தான். உடனே அங்கிருந்து கொடுங்கோளூருக்கு புறப்பட விரும்பியதற்கு காரணம் கடற்கொள்ளைக்காரர்களை எதிர்த்து அடக்கும் நோக்கம் ஒன்று மட்டுமல்ல. வேளாவிக்கோ மாளிகையிலிருந்து எவ்வளவு விரைவாக வெளியேற முடியுமோ அவ்வளவு விரைவாக வெளியேறிவிட வேண்டும் என்பதும் ஒரு நோக்கமாக இருந்தது. எத்தனை பெரிய தீரனாக இருந்தாலும் வேளாவிக்கோ மாளிகைக்குள் நுழைந்து விட்டால் அவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துவிடும். பிறர் மேல் கோபம் வருவதற்கு பதில் தனக்கு தன்மேலேயே ஒரு கையாலாகாத கோபம் வரும். இதனாலெல்லாம் தான் குமரனுக்கு அங்கிருந்து விரைவில் வெளியேற வேண்டும் என்ற எண்ணம் உண்டாயிற்று. நண்பகலில் குமரன் வேளாவிக்கோ மாளிகையிலிருந்து புறப்பட முடிந்தது. அமைச்சர் பெருமானின் கட்டளைப்படி வலியனும் புழியனும் கூட உடன் வந்தார்கள். வஞ்சிவா நகரை எல்லை கடக்கின்ற வரை புறவிகளை விரைவாக செலுத்தி கொண்டு போக முடியவில்லை. அரசு வீதிகளையும் வணிகப் பெரும் தெருக்களும் கலகலப்பாக இருந்தன. நகர எல்லையை கடந்ததும் கொடுங்கோளூருக்கு செல்லும் சாலையில் விரைந்து செல்ல முடிந்தது. வழியில் எதிர்ப்பட்டவர்களிடமெல்லாம் கொடுங்காலூர் நிலையை பற்றி அவர்கள் கேட்டறிந்தனர். கொடுங்கோளூர் முழுவதும் கொள்ளைக்காரர்களை பற்றிய பயம் பரவி இருப்பதாக வழிப்போக்கர்களிடமிருந்து தெரிந்து கொள்ள முடிந்தது. வழிப்போக்கர்கள் சிலரிடம் ரத்தனமணிகர் மகள் அமுதவல்லியை பற்றி கேட்டான் குமரன் நம்பி. கொடுங்கோளூர் நகரிலும் அந்த பெண் காணாமல் போய்விட்ட செய்தி பரபரப்பை உண்டு பண்ணி இருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர்.
குமரன் இவ்வாறு வழியிடை எதிர்பட்டவர்களை எல்லாம் விசாரித்த பொழுதும் வழியனும் பூழியனும் உள்ளூர நகைத்து கொண்டனர். அந்த ஆந்தைக்கண்ணனையும் அவன் குலத்தினரையும் கூண்டோடு வேறிருப்பேன் என்று வஞ்சினம் கூறினான் குமரன். தலைநகருக்கும் கொடுங்கோளூருக்கும் இடைப்பட்ட சிற்றூர்களிலும் அம்பலங்களிலும் கூட பயமும் பரபரப்பும் பரவி இருந்தது. கதிரவன் மலைவாயில் விழுவதற்கு முன்னதாகவே அவர்கள் கொடுங்கோளூரை அடைந்து விட்டார்கள். படைக்கோட்டத்தில் இருந்த வீரர்கள் யாவரும் பொன்வாணி ஆற்று முகத்துவாரத்திலும் கடற்கரை ஓரப் பகுதிகளிலும் காவலுக்கு அனுப்பப்பட்டிருந்ததனால் கோட்டத்தில் வீரர்கள் அதிகமில்லை. 2 காவலர்களும் மிகச்சிறிய வீரர்களுமே இருந்தனர். இவர்களை கேட்ட பொழுதும் கொடுங்காளூர் ரத்தன வணிகரின் மகள் அமுதவல்லி காணாமல் போனது உண்மைதான் என்று தெரிவித்தனர். அதே சமயத்தில் இன்னொரு உண்மையோடு முரண்படுவதாகவும் இருந்தது அந்த செய்தி. கடற்கொள்ளைக்காரர்களின் மரக்கலங்கள் முதல் நாள் மாலை வரை எந்த இடத்தில் நின்றிருந்தனவோ அதே இடத்திலிருந்து முன்னேறவோ பின்வாங்கவோ இல்லை என்றும் கூறினர். அமுதவல்லி காணாமல் போய்விட்டாள் என்ற செய்தியும் கொள்ளை மரக்கலங்கள் கடலில் அதே இடத்தில்தான் இருக்கின்றன என்பதையும் இணைத்து பார்க்கின்ற பொழுது ஒன்றோடு ஒன்று பொருந்தவில்லை. ஆனால் சிந்திப்பதற்கு ஒரு காரணமும் இருந்தது. முகத்வாரத்திலிருந்து நகருக்குள் வர ஏற்றபடியே பொன்வாணி ஆற்றின் கால்வாய் ஒன்று ரத்தின வணிகரின் மாளிகை புறக்கடையை ஒட்டி செல்லுகின்றது. அந்த கால்வாய் வழியே சிறு மரக்கலங்கள் பாய்மரப்படகுகள் ஊருக்குள் போக்குவரத்து உண்டு என்பதையும் நினைவு கூர்ந்தான் குமரன். ஒரு கணம் ரத்தின வணிகரின் மாளிகைக்கு நேரே சென்று நிலையை அறியலாமா என்று தோன்றியது அவனுக்கு. அடுத்த கணம் அப்படி செய்ய புகுவது சரியில்லை என்றும் தோன்றியது. அமைச்சர் பெருமானால் தன்னோடு அனுப்பப்பட்டிருக்கும் வலியனும் பூழியனும் தாங் எங்கு சென்றாலும் உடன் வருவார்கள் என்பதும் அவன் அப்படி செய்வதற்கு ஒரு தடையாக இருந்தது. மேலும் கொடுங்கோளூர் நகரம் முழுவதுமே கடற்கொள்ளைக்காரர்களை பற்றிய பரபரப்பில் அணிந்திருக்கும் பொழுது படைக்கோட்டத்து தலைவனாகிய தான் ரத்தின வணிகருடைய மாளிகையை மட்டும் தேடிச் செல்வது பலருக்கு சந்தேகங்களை உண்டாக்கக்கூடும் என்பதையும் அவனால் உணர முடிந்தது. அந்த வேளையில் அவனுக்கு உண்டாகிய சீற்றம் உடனே செயலாற்ற முடியாத சீற்றமாக இருந்தது. எப்படியும் அன்று இரவு தேர்ந்தெடுத்த வீரர்கள் சிலரோடு படகில் கொள்ளை மரக்கரங்கள் நிறுத்தப்பட்டிருக்கும் பகுதிக்குள் நுழைவதென்று திட்டமிட்டு கொண்டான். அவன் கடம்பர்கள் என்றும் கொள்ளைக்காரர்கள் கூட்டத்தை நிர்மூலமாக்கிவிட வேண்டும் என்றும் அளவிற்கும் அவனுக்குள் ஆத்திரம் நிறைந்திருந்தது. எங்கும் பயமும் பரபரப்பும் நிறைந்திருந்த சூழ்நிலையில் கொடுங்கோளூர் நகரமே உறங்கும் நள்ளிரவு வேளையில் கடற்பிரவேசம் செய்வதென்று தீர்மானித்தான் குமரன் நம்பி. வலியனையும் புழியனையும் கூட இயன்றவரை தவிர்க்கவே விரும்பினான் அவன். அதனால் அவர்கள் உறங்கிய பின் தன் குழுவினருடன் பொன்வாணி கால்வாய் வழியே படகில் புறப்பட்டு விட வேண்டும் என்பது அவனுடைய திட்டம். அதே கால்வாய் வழியாக தான் புறப்படுகின்ற வேளையில் கொள்ளை மரக்கலங்களைச் சேர்ந்தவர்கள் கடலில் இருந்து நகருக்குள் வந்து கொண்டிருந்தால் என்ன செய்வது என்று வினவினான் குமரன் வீரர்கள் குழுவில் இருந்த ஒருவன். அதற்கு குமரன் மறுமொழி கூறினான். செய்வதென்ன, இரு சாராரும் எந்த இடத்தில் சந்திக்கின்றோமோ அதே இடத்தில் போர் மூழ்வதை தவிர வேறு வழியில்லை. இத்தகைய கடற்போரில் வெல்லும் நுணுக்கங்களை நம் பேரரசரும் கடல் பிறகோட்டியவர் என்ற சிறப்பு அடைமொழி பெற்றவருமான மாமன்னர் செங்குட்டுவர் நமக்கு பழக்கியிருக்கிறார் என்றாலும் இரவு வேளையில் நாம் முன்னெச்சரிக்கையாகவே செல்ல வேண்டும். ஆம், இத்தகைய பலக்குறைவான வேளைகளில் புத்தியை விட யுக்தியைத்தான் அதிகம் பயன்படுத்த வேண்டும் என்றான் குமரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.